வணக்கம். ராஜீவ் கொலை வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி புதுவை காங்கிரசார் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரதம் இருந்தனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மூவருக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்ற தீர்ப்பின்படி தண்டனையை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுவை காங்கிரஸ் கட்சியினர் சுதேசி மில் அருகில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி முன்னிலையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான வல்சராஜ், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், துணைத் தலைவர் பாலாஜி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ.கே.டி. ஆறுமுகம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், மகளிர் காங்கிரஸ் தலைவி விக்டோரியா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் காங்கிரஸ் அணியினர், இளைஞர் காங்கிரஸ் அணியினர், விவசாய காங்கிரஸ் அணியினர், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொண்டர் அணியினர் திரளாக கலந்து கொண்டு ராஜீவ் கொலை வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று உச்சநீதிமன்றத்திலே அவர்கள் 3 பேர் மீதும் தூக்கு தண்டனை உறுதியாக்கப்பட்ட பிறகும் இந்திய குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் மனு கொடுத்து அந்த கருணை மனு கொடுத்தது கூட குடியரசுத் தலைவர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத பிறகு இப்பொழுது அந்த தண்டனை நிறைவேற்றுகின்ற சமயத்திலே இப்பொழுது போராட்டம் நடத்தி சில அரசியல் கட்சிகளை துணையாக சேர்த்து சில அமைப்புகளை சேர்த்து இப்பொழுது அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் புதுவை மாநிலம் மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்றி அந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகின்ற அளவிலே இந்த உண்ணா நோன்பை புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அவர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நடத்துகிறார்கள். இதை மத்திய அரசு உடனடியாக அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றி ஜனநாயக படுகொலை செய்த அந்த 3 பேரையும், குறிப்பாக எங்களுடைய தலைவரை கொன்ற அந்த 3 பேரையும் தூக்கிலிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இந்த நாட்டின் முன்னாள் பாரத பிரதமரும் பாரத் ரத்னா பெற்றவருமான அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை கொன்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி நாங்கள் இருக்கின்ற உண்ணாவிரதம். இந்த அதிகபட்ச தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்ற எண்ணத்திலே ஒரு சில கட்சிகள், ஒரு சில இயக்கங்கள் மற்றவெல்லாம் சேர்ந்து அவரை கூக்குரலிட்டு தடுக்கின்ற நேரத்திலே இதை நான் தெரிவிக்கிறேன். புதுவையில் போலீசார் பொய் வழக்கு போடுவதாக நீதிமன்றத்தில் சரமாரியாக கைதிகள் புகார் கூறினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட 21 கைதிகள் இன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டனர். அங்கு கைதிகள் நீதிபதிகள் முன்னிலையில் போலீசார் மீது சரமாரியாக புகார் கூறினர். அவர்கள் தங்கள் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டுள்ளதாகவும், சிதம்பரம் கொள்ளையர்கள் போலீசார் எங்களிடம் 12 முகவரிகளை காண்பித்து இவை நீங்கள் திருடிய வீடுகள் தானே என்று கேட்டார்கள். அதில் ஒரு வீட்டில் கூட நாங்கள் திருடவில்லை, அவர்களின் அடி உதை தாங்காமல் ஒப்புக்கொண்டோம் என்று கூறினர். மேலும் போலீசார் மீது குற்றம் கூறிய அனைத்து குற்றவாளிகளும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரையில் சிறைக்கு போகாமல் பட்டினி கிடப்போம் என்று கோஷமிட்டனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ ஜேசி வார விழாவில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா மதர் தெரேசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி சுகாதார கல்லூரியில் நடைபெற்றது. புதுவை மதர் தெரேசா முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி சுகாதார கல்லூரியில் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ ஜேசி வார விழாவில் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் ஜேசிஐ மெட்ரோ தலைவர் நரேன் பாபு வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக சென்னை காந்திய மக்கள் இயக்க தலைவர் எழுத்தாளர் தமிழருவி மணியன் கலந்து கொண்டு மூத்த குடிமகன் சாதனையாளர் விருதை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி குருசாமிக்கும், சிறந்த கல்வியாளர் விருதை ஸ்ரீ அரவிந்தர் கல்வி நிறுவன தலைவர் நித்யானந்தனுக்கும், சிறந்த மகளிர் தொழில் முனைவோருக்கான விருதை சத்யம் சில்க்ஸ் சந்திராவிற்கும், சிறந்த மருத்துவ சமூக சேவகர் விருதை மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி முதல்வர் பிரமிளா தமிழ்வாணனுக்கும், சிறந்த இளையோர் விருதை ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் கிண்ண சாதனையாளர்கள் ஹேமந்த் ராம் மற்றும் அபிராமிக்கும் வழங்கினார். தொடர்ந்து பல சாதனையாளர் விருதும் ஜேசியில் சாதனையாளர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. விழாவின் நிறைவாக ஜேசி மெட்ரோ இயக்குநர் ஜேசி ராஜா நன்றி கூறினார்.
விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் ஜே.சி. ஆனந்தகுமார் மற்றும் திட்ட இயக்குநர் நந்தகுமார் செய்திருந்தனர். புதுவை அரியாங்குப்பம் அருகே அனுமதியின்றி வெடிமருந்து பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் ஓடைவழி பள்ளிக்கூட வீதியில் அடிக்கடி ஆள் நடமாட்டம் இருந்தது அப்பகுதி மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தலைமையில் போலீசார் ஓடைவழியில் சந்தேகத்திற்குரிய 3 வீடுகளை சுற்றி வளைத்து சோதனையிட்டனர். சோதனையில் வீடுகளில் அனுமதியின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடி உப்பு, சல்பர், அலுமினியம், சிப்ஸ், கோன், சணல் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றினர். பின்னர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்ற குமாரவேல், முத்துக்குமார், யுவராஜ் ஆகிய 3வரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த வீச்செறிவாள்களை கைப்பற்றினர். அவர்கள் மீது கொலை, அடிதடி வழக்குகள் பல நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் எதிர்த்தரப்பினரை கொலை செய்ய வெடிகுண்டை பதுக்கி வைத்தனரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜீவ் கொலை குற்றவாளிகளை யார் மன்னித்தாலும் காங்கிரஸ் மன்னிக்காது என்று காங்கிரஸ் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவையில் காங்கிரசார் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த மனித குண்டு வெடிப்பில் ராஜீவ்காந்தியோடு சேர்ந்து 15 பேர் உயிரிழந்தனர். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்றும் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர் ராஜீவ். தமிழ் அமைப்பினர் அனைவரையும் அழைத்து பேசி இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்தார். அதற்காக படுகொலை செய்த ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கு உச்சநீதிமன்றம் தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதனை எதிர்ப்பவர்கள் உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பு செய்பவர்கள் ஆவார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மாற்றக்கூடாது. மேலும் ராஜீவ் கொலை குற்றவாளிகளை யார் மன்னித்தாலும் காங்கிரஸ் கட்சி மன்னிக்காது என்று ஆவேசமாக பேசினார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் பேசுகையில், ராஜீவ்காந்தி தான் இந்தியா மட்டுமின்றி வெளிநாட்டிலும் தமிழர்களுக்கு முழு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். மேலும் இலங்கை தமிழர்களின் முழு விடுதலைக்காக பாடுபட்டார். மேலும் இலங்கை தமிழர் நலனுக்காக உதவி செய்ய இந்தியா தயாராக உள்ளது. அதற்காக பாடுபட்ட ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை அளித்த நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு எதிராக போராடும் நன்றி கெட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும் என்று அவர் பேசினார். புதுவை நவீனா கார்டன் அருகே வெடிகுண்டு வெடித்ததாக புரளி ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்தனர். இதையடுத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நவீனா கார்டன் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் நேற்று மாலை பயங்கர சத்தத்துடன் வெடிகுண்டு வெடித்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தனர். எந்த இடத்தில் வெடிசத்தம் கேட்டது என்பது தெரியாமல் குழப்பம் அடைந்தனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் ரகுநாயகம், சப் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் நிறைய ஒர்க் ஷாப்புகள் இருப்பதால் அங்கிருந்து சத்தம் கேட்டதா அல்லது ஏதேனும் வெடிகுண்டு வெடித்ததா என தெரியாமல் குழம்பினர். இதையடுத்து அப்பகுதியில் போலீசார் திடீர் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் காய்கறி செதுக்குதல் என்ற நுண்கலை பயிற்சி பட்டறை நடைபெற்றது. புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் காய்கறி செதுக்குதல் என்ற நுண்கலையின் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பயிற்சி பட்டறையை கல்லூரியின் முதல்வர் சவுந்தரவள்ளி துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் நுண்கலை நிபுணர் கலைவாணன் கலந்து கொண்டு காய்கறி பழங்களை கொண்டு பலவித அழகிய வடிவங்களை செதுக்கி பயிற்சி அளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சிறந்த முறையில் பயிற்சி பெறும் மாணவிகளுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. பயிற்சிக்கான ஏற்பாட்டினை பேராசிரியைகள் அலமேலு மங்கை மற்றும் ரஜினி ஆகியோர் செய்திருந்தனர். மரண தண்டனையை இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக நீக்க கோரியும் ராஜீவ் கொலை வழக்கில் 3 விதிக்கப்பட்டுள்ள தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டினி போராட்டத்தை நடத்தினர். உலகில் சுமார் 40 நாடுகள் மட்டுமே மரண தண்டனையை அமலில் வைத்திருக்கின்றன. மேலும் அமைதியும் நாகரிகமும் பெற்ற நாடாக இந்தியாவை உலகம் அங்கீகரிக்க மனித விஷமங்களுக்கு சற்றும் பொருந்தாத மரண தண்டனையை இந்தியாவிலிருந்து முற்றிலும் நீக்க வேண்டும். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமலேயே 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொடுமையான சிறைவாசத்தை அனுபவித்த சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகியோரது தண்டனையை ரத்து செய்ய கோரியும் புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் 2வது நுழைவு வாயில் அருகே ஒருநாள் பட்டினி போராட்டத்தை நடத்தினர். போராட்டத்தில் மரண தண்டனைக்கு எதிரான வாசகங்கள் ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் உணர்ச்சி பெருக்கோடு தங்கள் கோரிக்கைகளை வெளிப்படுத்தினர். புதுவை சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் துவக்கி வைத்தார்.
புதுவை சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதன்மை கல்வி அதிகாரி அனுமந்தன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் வீரப்பன் வாழ்த்துரை வழங்கி சிறந்த படைப்புகளை தேர்ந்தெடுத்தார். கண்காட்சியில் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் உருவாக்கிய 157 காட்சிப் பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன. கண்காட்சியை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பார்வையிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.